திமுகவையும் ஆபாச பேச்சுகளையும் பிரிக்க முடியாது. கருணாநிதி காலம் தொட்டு இன்றைக்கு உதயநிதி காலம் வரைக்கும் இது தொடருதுன்னு பார்க்க முடியுது. திமுக மேடைகளில் அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அதற்கு முன்பு காமராஜர் அவர்களாக இருக்கட்டும், அதன் பிறகு எம்ஜிஆர், விஜயகாந்த் அப்படின்னு கட்சி தொடங்கிய அனைவரையுமே ஆபாச பேச்சுகளால், தனிமனித தாக்குதல்களால் வீழ்த்திய கட்சி திமுக அப்படின்னே சொல்லணும். இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திமுக எம்எல்ஏ வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்ட்டு ஒரு கட்சி வச்சுருந்தாலும் அவர் திமுக சின்னத்தில் நின்று தான் வெற்றி பெற்றவர். அப்போது திமுக எம்எல்ஏ தான். அவர் பேசிய பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து 2வது நாளாக பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிகழ்வை கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு வேல்முருகன் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களை இந்த மாதிரி மேடையில் ஏற்றி ஊடகங்களுக்கு முன்பு, தாய் தந்தைக்கு முன்பு கட்டிப்பிடிக்கிறாரு, அதே மாதிரி முத்தம் கொடுக்க சொல்கிறாங்க, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது, இது தமிழர் அறம் இல்லை, தமிழர் செயல் இல்லை, இது தமிழன போக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதில் குறிப்பிட்டு அவர் விஜய் அவர்களை தாக்கியதை தாண்டி பெண்களையும் அதே மாதிரி பெற்றோர்களையும் தாக்கியிருக்கிறத பார்க்க முடியுது. இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சா இருக்கு. ஏன் அப்படின்னா, தலைவர் விஜய் அவர்கள் இதற்கு முன்பே அவர் நடிகராக இருக்கும் போதே மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ கட்சி தொடங்கிய பிறகும் அந்த மாதிரியான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அங்க தலைவர் விஜய் அவர்களை தன்னுடைய அண்ணனாக நினைச்சு மாணவிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அவர்களை கட்டிப்பிடித்து முத்தம் கொஞ்சக்கூடிய ஒரு காட்சிகளை ஆபாசமாக நினைத்து, அருவருப்பாக நினைத்து பேசக்கூடிய இந்த பேச்சை அனைத்து கட்சியினருமே கண்டிக்கணும். ஏன்னா அவர் அண்ணனாகவும் அதே மாதிரி தன்னுடைய மகனாகவும் தான் அங்கே பெண்கள் அணுகிறாங்க. அந்த மாதிரி தான் குழந்தைகளும் தன்னுடைய அண்ணனாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த நிகழ்வை ஏதோ ஒரு தவறான ஒரு பார்வையில் பார்த்து வேல்முருகன் அவர்கள் இப்படி பேசுகிறத அனைத்து கட்சியினருமே கண்டிக்கணும். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய யாருமே வாய் திறக்கலை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வேல்முருகன் அவர்களுக்கு 2021 தேர்தல் காலகட்டத்தில் பரப்புரை மேற்கொண்டது கனிமொழி அவர்கள், கனிமொழி கருணாநிதி அவர்கள். இதுக்கு முன்பே மது ஒழிப்பு போராளினே சொல்லலாம். அவங்க இளம் விதவைகள்லாம் காப்பாற்றுறதுக்காக எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, நாங்கள் காப்பாற்றுறோம்னு சொன்னாங்க. அதை செஞ்சு முடித்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இதில் கேட்கணும். அதேமாரி பெண்கள் பாதுகாப்பு இல்லை. வேட்பாளர் இருக்கக்கூடிய வேல்முருகன் அவருக்கு போய் வாக்கு கேட்கும்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு வரும்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அருவருப்பாக பேசக்கூடிய வேல்முருகன் அவர்களுக்கு வாக்கு கேட்ட கனிமொழி அவர்கள் இதற்கு பதில் சொல்லணும். ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு. திமுக எம்எல்ஏ தான் அவருக்கு தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ இந்த மாதிரி பேசுகிறாரு. பெண்கள் குறித்து, அவர்கள் பெற்றோர்கள் குறித்து, அதுவும் கடுமையான ஒரு வார்த்தை, இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை பார்க்கலாம், அந்த பெற்றோர் அப்படி சொல்கிறார். இதுதான் தமிழர் அறத்துக்கு எதிரான ஒரு பேச்சு. ஏன்னா இந்த மாதிரியான பேச்சுகள் எப்படி பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும். அவர்கள் படித்த படிப்புக்கு வெற்றி பெற்றதுக்கு முதல் 3 இடங்களில் பிடித்ததற்கு பரிசாக கொடுக்குறாரு. ஒரு 2 கிராம் நகைக்காக இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. இதுக்கு போய் வேறு வேலையை பார்க்கலாம்னு சொல்லும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திமுக கட்சியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இதற்கு முன்பு நிறைய முறை இருந்திருக்கிறாரு. ஒரு 40 ஆண்டுகளாக நான் அரசியலில் இருக்கேன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நபர் பெண்களுக்கு முன்பு, அதுவும் தமிழ்நாட்டு பெண்கள் குறித்து, அவர்களோட பெற்றோர்கள் குறித்து இப்படி பேசுகிறத எப்படி பொறுத்துட்டு போக முடியும் அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வி முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது. இதற்கு கனிமொழி அவர்கள் பதில் சொல்லணும். அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய பெண்கள் பதில் சொல்லணும். திமுகவில் அதிகமான பெண்கள் எம்எல்ஏவுக்கும் எம்பியாவும் இருக்க மாட்டாங்க. அவங்க குடும்ப வாரிசில் இருக்கக்கூடியவர்கள் தான் தமிழ்ச்சி தங்கபாண்டியனாக இருக்கட்டும், அதே மாதிரி கனிமொழி அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கள் பதில் சொல்லணும். திமுக கட்சியில் பெண் உரிமை பேசக்கூடியவர்கள்லாம் பேசணும். திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், மற்ற இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பேசணும். யாருமே வாய் திறக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. கடந்த 1 நாட்களாக இவர் பேசிய பிறகு எந்த ஒரு கண்டனமும் இல்லை. பிஜேபியில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மட்டும்தான் கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. மற்ற கட்சிகளில் இருந்து திமுகவினரும் மற்ற இயக்கங்களை சேர்ந்தவர்களும் யாருமே இதுக்கு பதில் சொல்லலை அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. வேல்முருகன் அவர்கள் தமிழர் மாண்பு, தமிழர் பண்பு அப்படின்னு பேசக்கூடிய வேல்முருகன் அவர்கள் இப்படி கொச்சையாக ஒரு பொது மேடையில் பேசுறது தமிழர் மாண்பா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு இவர் தொடர்ந்து குரல் கொடுக்கிறாரான்னு பார்க்கணும். இப்போ நடந்த தெய்வ செயல், அரக்கோணத்தை சேர்ந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருந்த தெய்வ செயலை என்ன கண்டிச்சிருக்காரு. தொடர்ந்து இதே மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது, திமுக ஆட்சியில் நடக்குது. அதற்கெல்லாம் என்ன கண்டன குரல் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான். நேற்றைக்கு
ஒரு ஒரு பாட்டிக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் வந்து பெருகி இருக்கு. இளைஞர்கள் வந்து போதையால் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க. அது இல்லாமல் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, சரியான கல்வி கிடைக்கலங்கிற ஒரு சூழல், வேலைவாய்ப்பு இல்லாத காரணமாகவும் இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடுறாங்க. திருட்டில் ஈடுபடுறாங்க, கொலையில் ஈடுபடுறாங்க, கொள்ளையில் ஈடுபடுறாங்க, பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாங்க, போதை கலாச்சாரத்துக்கு ஈடுபடுறாங்க. இதெல்லாம் தடுக்காத அரசு, இதெல்லாம் வந்து தமிழர் மாண்பை, தமிழர் பண்பை வந்து கெடுக்கல. ஆனால் ஒரு பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு வந்து பரிசு கொடுக்கறது, அந்த நிகழ்வுல தன்னுடைய பாசத்தை வந்து காட்டுறது வந்து தவறா படுதுன்னா இவருடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அதே போல திமுக எம்எல்ஏ வேல்முருகன் அவர்களுக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கணும். தொடர்ந்து திமுக மேடைகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சிகள் நடக்குது, அங்கே டான்ஸ் ஆடுறாங்க, அதெல்லாம் பார்த்தாரா என்ன? அது வந்து தமிழர் கலாச்சாரமா, தமிழர் பண்பாடா? குறிப்பிட்டு சேலம் மாநாடு, சேலம் இளைஞரணி 2வது இளைஞரணி மாநில மாநாடு உதயநிதி தலைமையில் வந்து நடந்தது. அந்த மாநாட்டில் வந்து தமிழர்கள் கூடியிருக்காங்க, தமிழச்சிகள் கூடியிருக்காங்க. அந்த மாநாட்டில் அரைகுறை ஆடைகளோட பெண்கள், ஒரு 10க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து எல்லா மேடைகள்லையும் டான்ஸ் ஆடிய காட்சிகளை வந்து பார்க்க முடியுது. அதெல்லாம் தமிழர் அறமா, தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடா? அதே கட்சியில் தான் எம்எல்ஏவாக இருக்கீங்க, அதே கூட்டணியில் தான் இருக்கீங்க. இதற்கு பதில் சொல்லணும்ல. திமுக மேடைகளில் தொடர்ந்து பெண்கள் அரைகுறையாக ஆடக்கூடிய நிகழ்வுகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு விஷயம், கள்ளக்குறிச்சியில் திமுக இளைஞர்கள் பங்கேற்ற நிகழ்வில் அவங்களுக்கு வந்து உணவு அருந்தக்கூடிய நிகழ்வில் இலையிலே வந்து பீர் பாட்டில்கள் வைக்கப்பட்டிருந்தது. இதுதான் தமிழர் அறமா? அவர்களை குடிக்க வைக்கிறது தான் தமிழர் அறமா? இதுதான் தமிழர் பண்பாடா? ஒரு உணவு பரிமாறக்கூடிய ஒரு நிகழ்வில் பீர் பாட்டில் வச்சு அவர்களை குடிக்க வச்ச சம்பவத்துக்கு இந்த வேல்முருகன் அவர்கள் என்ன கண்டனம் தெரிவித்தார் அப்படிங்கிறத சொல்லணும். அதே போல வேல்முருகன் அவர்கள் பேச்சில் இது மட்டும் இல்லாமல் மானாட மயிலாட நிகழ்ச்சி பற்றி நான் சட்டமன்றத்தில் பேசினேன், அதையும் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இன்றைக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தலையா? அதே மாதிரி திமுக கட்சியினர் நடத்தக்கூடிய ஊடகங்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தலையா? திமுக கட்சியினர் வெளியிடக்கூடிய, தயாரிக்கக்கூடிய, நடிக்கக்கூடிய படங்கள்ல அந்த மாதிரியான நிகழ்வுகள் இல்லையா? இதெல்லாம் இப்போ கண்டிக்கிறாரா? இல்லை கூட்டணிக்கு போன பிறகு, திமுக எம்எல்ஏ ஆன பிறகு இதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாரா? கலாச்சாரத்தை காப்பாற்றுறாரா, பண்பாட்டை காப்பாற்றுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய முதல் மாநாடு தொடங்கி இன்று வரைக்கும் நடந்த நிகழ்வுகளில் எந்த ஒரு மாநாட்டிலையும் தளபதி தலைவர் விஜய் அவர்கள் நடித்த படங்களில் எந்த ஒரு பாடலுமே அந்த மாநாடு மேடைகளில் வந்து போடப்படலை. ஏன் அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதல் மாநாட்டு 2 நாட்கள் வந்து அங்கே இருந்தேன். அந்த மாநாட்டில் வந்து ஒரே ஒரு விஜய் அவர்களோடு நடித்த ஒரே ஒரு பாடலை போட்டிருந்தா அந்த இளைஞர்கள் உணர்வு எழுச்சியில் எந்த அளவுக்கு மாறி இருப்பாங்கன்னு தெரியும். அதைத் தொடர்ந்து எல்லா மேடைகளுமே, எல்லா மாநாட்டுகளிலுமே வந்து தளபதி விஜய் அவர்கள் நடித்த படத்திலிருந்து எந்த ஒரு பாடலும் பயன்படுத்துறதில்ல. அரசியல் வேற, திரைப்படம் வேற, நடிப்பு வேற, தொழில் வேற, அரசியல் வேற அப்படிங்கிற தெளிவாக புரிஞ்சு இவர்களுக்கு என்ன சொல்லணும், என்ன கருத்து சொல்லணும், என்ன கருத்தியலாக சொல்லணும், எந்த தலைவர்களை படிக்க சொல்லணும், எந்த அரசியலை நோக்கி நகர்த்தணும் அப்படின்ட்டு தொடர்ந்து தெளிவான ஒரு பாதையில் போயிட்டுருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். ஆனால் அவரை வந்து கூத்தாடி அப்படின்னு பேசக்கூடிய போக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது வந்து ஒரு அவலமான ஒரு நிலையாக பார்க்குறேன். ஏன்னா கலைஞர் அவர்களும் கூத்தாடி தான், அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் கூத்தாடி தான், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூத்தாடி தான். நீங்களும் ஒரு திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் வந்து கூத்தாடி பற்றியெல்லாம் பேசலாமா? அவர் தன்னுடைய கலையை பயன்படுத்தி அரசியலில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் பார்க்கிறார் தவிர, அந்த திரைப்படங்களையும் அந்த திரைப்பட பாடல்களையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சி மேடைகளில் பயன்படுத்தி இந்த இளைஞர்களை வந்து டான்ஸ் ஆட விடலை, பாட்டு பாட விடலை, எதுவுமே செய்ய விடலை. கட்சி வேற, அரசியல் வேற, திரைப்படங்கள் வேற அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு இளைஞர்களை அரசியல் படுத்திட்டு வராருங்கிறத இதன் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். உங்களை மாதிரி 75 ஆண்டுகால கட்சி, இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் இருந்திருக்கிறோம், இவ்வளோ காலம் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறோம், இவ்வளோ நாள் அரசியல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பாடல்களை அறக்குறைவான ஆடைகளை வச்சு ஆட விட்டு இந்த தமிழ் இளைஞர்களை, தமிழ் பெண்களை கொச்சைப்படுத்தலை, அவர்களை வந்து அரசியல் படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் முதல் மாநாட்டில் அங்கே பறை இசை நடந்தது, ஒயிலாட்டம் நடந்தது, மயிலாட்டம் நடந்தது. இந்த மாதிரி தமிழர் கலைகள் வந்து தான் அரங்கேற்றப்பட்டது. அதே மாதிரி தான் 2வது வருட தொடக்கத்திலையும் அந்த மாதிரி தான் நடந்தது. எப்பயுமே தமிழக வெற்றி கழகத்தோட மேடையில் வந்து அரசியல் நிகழ்வாக மட்டுமே தான் இருந்திருக்கே தவிர, அது வந்து ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரியும் உணர்வு எழுச்சியை தூண்டுற மாதிரியும் இளைஞர்களை வந்து அரசியல் படுத்தாமல் கேளிக்கை நோக்கி நகர்த்துற மாதிரியும் இல்லை. எந்த ஒரு மேடையுமே அப்படி தான் இருக்குது. இப்போதைக்கு நடந்த இந்த மாணவ மாணவிகளுக்கான பரிசு வழங்கும் விழாவில் கூட கட்சி கொடி வந்து பயன்படுத்தப்படலை. கட்சியோட எந்த ஒரு விளம்பரங்களுமே இல்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் கூட தன்னுடைய கட்சி குறித்து எதையுமே பேசலை, தனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு பேசலை. மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், கட்சியினராக இருக்கட்டும், அனைவரையுமே சரியான திசையை நோக்கி, சரியான அரசியல் நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களை வந்து கூத்தாடிங்கிற விமர்சனத்தை இதற்கு பிறகு வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது
இவர்களுக்கு மட்டுமல்ல, வேல்முருகன் அவர்கள் மட்டுமல்ல, திமுக கட்சியினர் மட்டுமல்ல, யாருக்கும் அதுதான் சொல்றேன். இந்த ஆபாச பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் குரல் கொடுக்கும்போது, இதற்கு குறித்து பேட்டிகள் கொடுக்கும்போது, இந்த மாதிரி மிரட்டாதீங்க, நான் எத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கேன் தெரியுமா, எங்களெல்லாம் மிரட்டாதீங்க அப்படின்ட்டு வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு கருத்து சொல்லணும்னு விரும்புகிறேன். இத்தனை ஆண்டு கால கட்சி திமுக சமீபத்தில் பொன்முடி அவர்களோட அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதுன்னு பார்த்துருப்பீங்க. அதற்கான காரணம் என்னன்னு தெரியும். தொடர்ந்து மக்களை ஒருமையில் பேசக்கூடியதாக இருக்கட்டும், ஓசி அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், பெண்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்க அப்படின்னு பேசியிருந்தார் பொன்முடி அவர்கள். தொடர்ந்து இந்த மாதிரி ஓசின்னு பேசிக்கிட்டு இருந்தார். சமீபத்தில் சமயங்கள் குறித்தும் அதே மாதிரி பெண்கள் குறித்தும் தவறாக பேசியிருந்தார். அதன் பிறகு தான் அவருக்கு அந்த அமைச்சர் பதவிங்கிறது பறிக்கப்பட்டது. அதே சூழலில் துரைமுருகன் அவர்கள் மாற்றுத்திறனாளி குறித்து பேசிய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தார். ஏன் அப்படின்னா காரணம் என்னன்னா, இங்கே தொடர்ந்து மக்களோட அழுத்தம் இருக்கும் பட்சத்தில் உங்களை சட்ட ரீதியாகவோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உங்களை காப்பாற்றுவாங்க. என்ன காரணம்னா, எப்படி பாமக ஒரு பக்கம் அதிமுகவுக்கு வாக்கு வங்கியாக இருக்காங்களோ அதே மாதிரி வேல்முருகன் அவரை வச்சு வட மாவட்டங்களில் வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவோட எண்ணம். அதனால் உங்கள் மீது வழக்குகள் பதிவு பண்ண மாட்டாங்க, உங்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, உங்களை கண்டிக்க மாட்டாங்க. நீங்கள் கூட்டணியிலேருந்து தொடருவீங்க, திமுக வாக்குகள் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு காரணத்தினால உங்கள் மீது எந்த ஒரு விமர்சனமும் வைக்க மாட்டாங்க. ஆனால் மக்கள் மன்றத்தில் 2026 தேர்தல் காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரைக்கும் வாக்கு செலுத்திய பெண்களே வாக்கு செலுத்த மாட்டாங்க. திமுக கட்சிக்கு இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் நடக்கும்போது இதன் பிறகு பெண்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க. நீங்கள் இந்த எம்எல்ஏ பவரை வச்சோ அல்லது திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் கூட்டணி இருக்கிறோம் அதை வச்சோ நீங்கள் இங்கே சட்ட ரீதியான நடவடிக்கையில் தப்பிச்சு கொள்ளலாம். ஆனால் மக்கள் மன்றத்தில் 2026 தேர்தல் காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான பதிலை பெண்களும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் பொதுமக்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க. திமுக கட்சிக்கு சரியான பதிலடியை கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன். இந்த சம்பவம் மட்டுமல்ல, வேல்முருகன் மட்டுமல்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள் திமுகவில் நிரம்பி வழிகிறாங்க. பேசக்கூடிய எல்லோருமே ஆபாசமாகவும் அநாகரிகமாகவும் தனிமனித தாக்குதல் மட்டுமே செய்யக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. கட்சியோட தொண்டர்கள் தொடங்கி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் வரைக்கும் இந்த மாதிரியான போக்கு தான் இருக்குது. முதலமைச்சரும் துணை முதலமைச்சருக்கும் விலக்கு கிடையாது. அவர்களும் இது மாதிரி தான் பேசியிருக்காங்க. சசிகலா அவர்கள் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் குறித்து ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. கருணாநிதி அவர்கள் பேசாத பேச்சே கிடையாது. திமுகவினர் அப்படின்னாவே ஆபாசம் தான், ஆபாசம்னா திமுக தான் அப்படிங்கிற மாதிரியான அநாகரிக பேச்சுக்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, பெண்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பச்சிளம் குழந்தைகள் ஒரு கட்டிப்பிடிப்பதையும் முத்தம் கொடுப்பதையும் ஆபாசமாக நினைத்து பேசக்கூடிய உங்களுக்கு வாக்குகள் எந்த அளவுக்கு செலுத்துவாங்க, உங்களை எந்த அளவுக்கு வீழ்த்துவாங்க அப்படின்ட்டு 2026 தேர்தல் காலத்தில் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசுவோம், பெண்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் அரசியல் சூழல் குறித்து தொடர்ந்து பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.